ஃப்ரெண்ட்ஸ் ஜோகோல தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரியில போஸ்டிங் வந்திருக்குன்னா, அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் கேட்டகரிக்கு தான் போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. சேலரிய பொறுத்தவரைக்கும் 25,000க்கு மேல தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் அந்த மாரிலாம் எதுவுமே தேவையில்ல. ஸோ உங்களுக்கு இதில வந்து பார்த்தோன்னா, ஜோகோவ பொறுத்தவரைக்கும் படிப்பு அந்த மாரி அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ கோடிங் ஸ்கில்ஸ் அந்த மாரி கூட நாலேட்ஜ் வந்து இதில தேவையில்ல. இப்ப அந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ ஜோகோலருந்து பாருங்க இப்போ புதுசா வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. அக்கவுண்ட் மேனேஜருக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இந்த அக்கவுண்ட் மேனேஜர்னா மெயினா வந்து உங்களுக்கு எந்த மாரிலாம் வந்து ஒர்க் இருக்குன்னா, ஸோ நீங்க வந்து கிளையன்ட்டோட ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்ட்டா நீங்க மெயின்டெயின் பண்ணுவீங்க. அதே மாரி வந்து பார்த்தோன்னா, ஸோ நீங்க வந்து அது ஏதாவது இஷ்யூஸ் வருது அப்டின்னா வந்து நீங்க வந்து சால்வ் பண்ற மாரிலாம் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும். ஸோ அக்கவுண்ட்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா வந்து மேனேஜ்மென்ட் பண்ற மாரி தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போது. ஸோ இதுக்கு எப்படி நீங்க வந்து அப்ளை பண்ணணும்னா, கீழ நீங்க வந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இங்க குடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணிட்டு, உங்களோட ஜெண்டர், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, ஸோ கரண்ட் லொகேஷன், டிஸ்ட்ரிக்ட் என்னங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. அத கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு, உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தா நீங்க வந்து குடுங்க. அப்படி இல்லன்னா நீங்க வந்து பாருங்க இந்த இடத்துல ஃப்ரெஷர்ன்னு இருக்கு. அத நீங்க குடுத்துக்கோங்க. கரண்ட் எம்ப்ளாயரான்னு கேட்டிருக்காங்க. நீங்க எம்ப்ளாயரா இருந்தா நீங்க வந்து இதில குடுங்க. அப்படி இல்லன்னா நில்லுன்னு குடுத்துருங்க. ஸோ கரண்ட் சிடிசி இப்ப நீங்க இதிலேயே வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து அத நீங்க குடுங்க. அப்படி இல்லன்னா நாட் அப்ளிகபிள் குடுத்துருங்க. எக்ஸ்பெக்டட் சிடிசி நீங்க எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க 3-5 5-7 அந்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். ஸோ மினிமமாவே நீங்க குடுங்க. நோட்டீஸ் பீரியட் ஏதாவது இருக்கா? நீங்க வேற கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கான நோட்டீஸ் பீரியட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தா குடுங்க. அப்படி இல்லன்னா இமிடியேட்ங்கிறத கூட குடுத்துக்கோங்க. ஸ்கில் செட் வந்து மெயினா வந்து நீங்க கரெக்ட்டா குடுக்குற மாரி இருக்கும். இதில வந்து பாருங்க மல்டிபிள் ஸ்கில் வந்து இருக்கும். அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட் இருக்கும். ஸோ இந்த மாரி வந்து இந்த போஸ்டிங் தகுந்த மாரி வந்து அந்த ஸ்கில்ஸ் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க குடுத்துருக்கிற மாரி அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட் குடுங்க. ஸோ இன்னும் நெறைய மல்டிபிள் ஸ்கில்ஸ் கூட நீங்க வந்து இதில சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி வந்து பாருங்க உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் பண்ண வில்லிங் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து எஸ் குடுங்க. இதில எல்லாமே பாசிட்டிவா குடுங்க. அதே மாரி வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லிங்க்டுஇன் அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். அது யூடியூப்ன்னு கூட நீங்க குடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலா வந்து பாருங்க இந்த ப்ரௌஸ் ஃபைல்ல வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்க அட்டாச் பண்ற மாரி இருக்கும். அந்த ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்ட் மேனேஜர் போஸ்டிங் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்யூம்ல வந்து கரெக்ட்டா ஹைலைட் பண்ணி நீங்க காமிங்க. அப்பதான் வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து ஈஸியா வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்க ஃபைனலா சப்மிட் பண்ணிட்டா போதும். நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இமெயில் மூலியமா இன்டிமேஷன் வந்து வரும். ஸோ இங்க வந்து பாருங்க முக்கியமா வந்து கீ ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்லாம் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இதில குடுத்துருக்கிற மாரி இங்க பாருங்க உங்களுக்கு வந்து கிராஸ் செல்லிங்லாம் நீங்க பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிளையன்ட்டோட இஷ்யூஸ்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிசால்வ் பண்ற மாரி உங்களுக்கான ஒர்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே குடுத்துருக்காங்க. என்னென்ன நீங்க பண்ற மாரி இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ரீட் பண்ணி பாருங்க. கீ ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் ஸ்கில்ஸுமே இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு கிராஜுவேட் இதில வந்து பாருங்க நீங்க வந்து 2024ல நீங்க பாஸ்ட் அவுட் ஆகுறீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத குடுத்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2024க்கு முன்னாடி முடிச்சவங்க மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ இங்க கீழ வந்து பாருங்க 2வது பாயிண்ட்ல வந்து ஒன்லி தி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி நோட்டிஃபைட் ஆஃப் தி ஃபர்தர் ரவுண்ட்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனா தான் உங்களுக்கு ஃபர்தர் ரவுண்டுக்கே வந்து நாங்க கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ இது சீக்கிரமா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போ வேணாலும் இந்த போர்ட்டல் வந்து உங்களுக்கு வந்து குளோஸ் ஆகலாம். ஸோ நீங்க சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.